ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு 2 months டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2026 பாஸ்ட் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2026 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒன்லி 2026 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஐஎஸ்சி இந்த மாதிரி பிரான்ச்சஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் 10th, 12th, பிஇ, பிடெக் எது பண்ணியிருந்தாலுமே அதில் வந்து 75% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2026 பேட்சாக இருந்து நீங்கள் சிஎஸ்சி, ஐடி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்து 75% ஆர் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதோட உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விண்டோஸ் 10, 11 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரிமோட் சப்போர்ட் டூல்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மேலே கொடுத்துருக்காங்களே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இனுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரி பண்ண இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த லிங்க்கோட பாஸ்வேர்டு வந்து 5678. ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கேட்கும்போது 5678ன்னு டைப் பண்ணி அன்லாக் பின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போய் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து 5678. நீங்கள் 5678ன்னு கொடுத்துட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.